அனைவருக்கும் அன்பான வணக்கம். விதியின் சக்கரத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை மனித எண்ணங்களுக்கு உண்டு என்றால், அந்த எண்ணங்களை பிரபஞ்ச பேராற்றலோடு இணைக்கும் ஒரு மகா உன்னதமான பாலமே பிரம்ம முகூர்த்தம் ஆகும். இந்த அகிலத்தின் கதவுகள் அகலத் திறந்து, இயற்கையும் இறைவனும் நமக்குத் தேவையான அத்தனை நன்மைகளையும் வாரி வழங்கக் காத்திருக்கும் அந்த பொன்னான அதிகாலை வேளையை வெறும் தூக்கத்தில் கழிப்பது நமக்கு நாமே இழைத்துக் கொள்ளும் மிகப்பெரிய அநீதியாகும். உலக மக்கள் தொகையில் வெறும் 1% வெற்றியாளர்கள் மட்டுமே அறிந்த இந்த ரகசிய பாதையை பற்றித்தான் இன்று நாம் மிக ஆழமாக பார்க்கப் போகிறோம். மாசுபடாத வளிமண்டலமும் பிராண சக்தியின் தூய்மையான அதிர்வுகளும் நிறைந்திருக்கும் அந்த அதிகாலை 4 மணி முதல் 5:30 மணி வரையிலான தருணத்தில் நமது மூளையின் அலைவரிசையானது பிரபஞ்சத்தின் அலைவரிசையோடு மிகத் துல்லியமாக நேர்கோட்டில் இணைகிறது. இந்த தெய்வீக அமைதியில் நீங்கள் எழுப்பும் ஒரு சிறு எண்ணம் கூட பிரபஞ்சத்தின் மையப் புள்ளியை நேரடியாகச் சென்றடைந்து உங்கள் வாழ்க்கையை 180 டிகிரி கோணத்தில் தலைகீழாக மாற்றி எழுதும் பேராற்றல் கொண்டது. ஒரு சிற்பி கரடுமுரடான கல்லைச் செதுக்கிச் சிலையாக மாற்றுவது போல, இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தத் தொடங்கினால் உங்கள் வாழ்வின் அத்தனை தடைகளும் கவலைகளும் நீங்கி நீங்கள் விரும்பிய வாழ்வு உங்களை நோக்கி காந்தமாக ஈர்க்கப்படும். ஆனால் இந்த பிரபஞ்ச பேராற்றலிடம் இருந்து நாம் கேட்கும் முறையில் ஒரு நுட்பமான ரகசியம் ஒளிந்திருக்கிறது. பெரும்பாலான மனிதர்கள் தங்களின் வேண்டுதல்களை இல்லாமை என்ற எதிர்மறை உணர்வில் இருந்தே தொடங்குவதால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏழ்மையிலும் ஏமாற்றத்திலும் தேங்கிவிடுகிறார்கள். இந்த நிலையை மாற்றி பிரபஞ்சத்தின் ரகசிய கதவுகளை மிக எளிதாகத் திறந்து உங்களுக்கான சுகபோகங்களையும் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் அள்ளித் தருவதற்கென்று ஒரு ரகசிய மொழி இருக்கிறது. உங்கள் ஆழ்மனதை தட்டி எழுப்பி உங்கள் விதியை மாற்றி அமைக்கப் போகும் அந்த 4 மந்திர வார்த்தைகள் என்னென்ன என்பதைப் பற்றி இப்போது நாம் விரிவாகக் காண்போம். உங்கள் ஆழ்மனதின் கதவுகளை திறந்து வையுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கப் போகும் விஷயம் உங்கள் வாழ்க்கையை 180 டிகிரி மாற்றப் போகிறது. உலக மக்கள் தொகையில் வெறும் 1% பேர் மட்டுமே பயன்படுத்தும் ஒரு ரகசியத்தை பற்றித்தான் இன்று பேசப் போகிறோம். அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை இந்த நேரத்திற்கு ஒரு அபூர்வ சக்தி இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் என்பது வெறும் கால நேரம் மட்டுமல்ல, அது இந்த அகிலத்தின் கதவுகள் திறந்திருக்கும் ஒரு உன்னதமான தருணம். அதிகாலை 4 மணி முதல் 5:30 மணி வரையிலான இந்த காலப்பகுதியை நம் முன்னோர்கள் தேவர்களுக்கான நேரம் என்றும் இறைவனின் அருளாசி பொழியும் நேரம் என்றும் போற்றி புகழ்ந்துள்ளனர். இரவு முடிந்து பகல் தொடங்கும் அந்த புள்ளி ஒரு தெய்வீகமான சந்தியாகும். அந்த நேரத்தில் இயற்கையின் அன்னை அமைதி எனும் போர்வையை போர்த்தி கொண்டு மௌனமாயிருப்பாள். மரங்களும் செடிகளும் கூட ஒருவித ஆழ்ந்த தியானத்தில் லயித்திருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் நிலவும் அந்த பேரமைதி நமக்குள் இருக்கும் ஆன்மாவை தட்டி எழுப்பக்கூடிய வலிமை கொண்டது. இந்த நேரத்தில் வளிமண்டலத்தில் பிராணசக்தி மிகவும் தூய்மையாகவும் அடர்த்தியாகவும் நிறைந்திருக்கும். நாம் சுவாசிக்கும் காற்றில் கலந்திருக்கும் அந்த தூய்மையான ஆற்றல் நமது உடலின் ஒவ்வொரு அணுவிற்கும் புத்துயிர் அளிக்கும். மற்ற நேரங்களில் நமது மனம் ஆயிரக்கணக்கான சிந்தனைகளில் சிதறி கிடக்கும். ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் அலைவரிசையும் நமது மூளையின் அலைவரிசையும் ஒரே நேர்கோட்டில் இணைகின்றன. இது ஒரு மகா அதிஉயர்ந்த ஆன்மீக தொடர்பு. இந்த நேரத்தில் நீங்கள் எழுப்பும் ஒரு சிறு எண்ணம் கூட பிரபஞ்சத்தின் ஆழமான பகுதிகளுக்கு சென்றடையும் வலிமை பெற்றது. அதனால்தான் அந்த நேரத்தில் எதையும் எதிர்மறையாக நினைக்கக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்வார்கள். வானத்தில் விண்மீன்கள் மெல்ல விடைபெற்றுச் செல்லும் அந்த வேளையில் ஆண்ட வெளியிலிருந்து ஒருவித நுட்பமான அதிர்வுகள் பூமியை நோக்கி பாய்கின்றன. அந்த அதிர்வுகளை உள்வாங்கும் திறன் மனிதனின் பெட்கூட்டரி சுரப்பிக்கும் பீனியல் சுரப்பிக்கும் அந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும். அறிவியல் பூர்வமாக பார்த்தால் இது ஒரு ரசாயன மாற்றம் என தோன்றலாம். ஆனால் ஆன்மீக ரீதியில் இது ஞானம் பிறக்கும் தருணம். ஒரு சிற்பி எப்படி ஒரு கல்லைச் சிலையாக மாற்றுகிறாரோ, அப்படியே இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் உங்கள் வாழ்க்கையை செதுக்கும் வல்லமை கொண்டது. நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ, எதை மாற்ற விரும்புகிறீர்களோ, அதை இந்த நேரத்தில் மனக்கண்ணில் நிறுத்தி தியானித்தால் அது நிச்சயம் கைகூடும். பிரபஞ்சம் என்பது ஒரு மாபெரும் காது போன்றது. நாம் எதை பேசுகிறோம், எதை நினைக்கிறோம் என்பதை அது எப்பொழுதும் கவனித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அதிகாலை வேளையில் இடையில் எந்த தடங்களும் இன்றி உங்கள் குரல் நேரடியாக பிரபஞ்சத்தின் மையப் புள்ளியை சென்றடைகிறது. மக்கள் நடமாட்டம் இல்லாத அந்த அமைதியான சூழலில் வளிமண்டலம் மாசுபடாமல் இருக்கும். அந்த அமைதி உங்கள் மனதிற்குள் ஊடுருவி உங்களை ஒரு தெளிவான நிலைக்கு கொண்டு செல்லும். அந்த தெளிவுதான் உங்கள் வெற்றியின் முதல் படி. உங்கள் எண்ணங்கள் அலைபாயாமல் ஒருமுகப்படும் போது நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த காந்தமாக மாறுகிறீர்கள். அந்த காந்த சக்தி உங்களுக்கு தேவையான நன்மைகளை உங்கள் வாழ்வை நோக்கி இழுத்து வரும். ஒவ்வொரு நாளும் இந்த பொன்னான நேரத்தை உறக்கத்தில் கழிப்பது என்பது
விலைமதிப்பற்ற வைரத்தை வீதியில் எறிவதற்கு சமம். அந்த நேரத்தில் உறக்கத்திலிருந்து விழிப்பது என்பது உங்கள் சோம்பலை முறிப்பது மட்டுமல்ல, உங்கள் விதியை நீங்கள் மாற்றி எழுதுவதற்கான ஒரு தொடக்கம். கதிரவன் தோன்றுவதற்கு முன்னால் நீங்கள் எழும்போது அந்த இயற்கையின் சீரான சுழற்சியோடு உங்கள் உடலும் உள்ளமும் இணைந்து கொள்கிறது. இதனால் நாள் முழுவதும் ஒருவித உற்சாகமும் மனத்தெளிவும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செய்யும் வேலைகளில் நுணுக்கம் கூடும். கடினமான சவால்களை கூட மிக எளிதாக கையாளும் மனவலிமை உங்களுக்குள் ஊற்றெடுக்கும். இந்த வேளையில் நீங்கள் செய்யும் பிரார்த்தனைக்கு இணையானது வேறொன்றுமில்லை. சடங்குகள் தேவையில்லை, மந்திரங்கள் தேவையில்லை. உங்கள் மனதின் ஆழத்திலிருந்து எழும் தூய்மையான எண்ணமே போதுமானது. இன்று என் வாழ்வில் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். நான் ஒரு ஆற்றல் மிக்க மனிதன் என்ற நேர்மறை எண்ணத்தை விதைத்தால் அது அன்றைய நாள் முழுவதும் ஒரு கவசமாக உங்களை காக்கும். இந்த பிரம்ம முகூர்த்தத்தின் மகிமையை உணர்ந்தவர்கள் எப்பொழுதுமே மன அழுத்தத்திற்கு ஆளாவதில்லை. அவர்களின் முகம் ஒருவித தேஜசுடன் பொலிவு பெறும். கண்களில் ஒரு தெளிவான பார்வை இருக்கும். அவர்கள் பேசும் சொற்களில் ஒரு கனிவும் அதிகாரமும் கலந்திருக்கும். இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை என்பது அதிகாலையில் தொடங்குவதுதான். பறவைகளின் மென்மையான கீச்சொழியும் வீசும் மெல்லிய தென்றலும் உங்களுக்குச் சொல்லும் செய்தி ஒன்றுதான். அதுதான் விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு நிலையில் நீங்கள் எதை வேண்டினாலும் அது உடனடியாக நிறைவேறும் என்பது பிரபஞ்சத்தின் ரகசியம். உங்கள் எண்ணங்களுக்கு பிரபஞ்சம் செவிசாய்க்கும் அந்த அற்புதமான நொடியில் நீங்கள் உங்களையே புதுப்பித்துக் கொள்ள முடியும். கடந்த கால கவலைகளையும் எதிர்கால பயங்களையும் மூட்டை கட்டி வைத்துவிட்டு இந்த தருணத்தில் வாழ பழகினால் பிரம்ம முகூர்த்தம் என்பது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக மாறும். எனவே இந்த உயரிய நேரத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்வின் உன்னத நிலையை எட்டுங்கள். இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தேடல் இருக்கிறது, ஒரு ஆசை இருக்கிறது, ஒரு கனவு இருக்கிறது. ஆனால் அந்த கனவுகள் அனைவருக்குமே நனவாகி விடுகிறதா என்று கேட்டால் இல்லை என்றே சொல்ல வேண்டும். பலரும் தங்களின் வாழ்நாள் முழுவதும் உழைக்கிறார்கள். ஓயாமல் இறைவனிடமும் இந்த பிரபஞ்சத்திடமும் தங்களுக்கு வேண்டியவற்றை வேண்டிக்கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு ஒரு நல்ல வேலை வேண்டும், எனக்கு ஒரு பெரிய வீடு வேண்டும், என் உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும், என் வறுமை நீங்க வேண்டும் என்று பல்லாயிரக்கணக்கான கோரிக்கைகளை மனிதர்கள் அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். ஆனால் இதில் எத்தனை பேரின் குரல் அந்த பிரபஞ்சத்தின் ஆழமான அடுக்கிற்கு சென்றடைகிறது என்பதுதான் இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறி. நாம் ஒன்றை வேண்டும், அதன் பின்னால் இருக்கும் உணர்வு என்ன என்பதுதான் மிகவும் முக்கியமானது. பெரும்பாலானோர் ஒரு பொருளை வேண்டும், தன்னிடம் அது இல்லையே என்ற இயக்கத்தில் இருந்தே வேண்டுகிறார்கள். அந்த இயக்கம் என்பது ஒருவிதமான எதிர்மறை ஆற்றல். எனக்கு இது வேண்டும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது உண்மையில் நீங்கள் பிரபஞ்சத்திற்கு சொல்லும் செய்தி என்னவென்றால், என்னிடம் இது இல்லை என்பதுதான். என்னிடம் இது இல்லை என்று நீங்கள் திரும்பத் திரும்பச் சொல்லும் பொழுது இந்த பிரபஞ்சம் உங்களை அதே நிலையிலேயே வைத்திருக்கும். அதாவது இல்லாத நிலையிலேயே நீடிக்கும்படி செய்துவிடும். இதுதான் பலருடைய வேண்டுதல்கள் பலிக்காமல் போவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு மாபெரும் கண்ணாடி போன்றது. நீங்கள் எதை காட்டுகிறீர்களோ அதைத்தான் அது பிரதிபலிக்கும். நீங்கள் ஒரு ஏழை என்ற உணர்வோடு இறைவனிடம் சென்றால் அந்த ஏழ்மையையே அது உங்களுக்கு திருப்பித் தரும். நீங்கள் ஒரு நோயாளியாக உணர்ந்து கொண்டு சுகம் வேண்டினால் அந்த நோய்மையையே அது உறுதிப்படுத்தும். அப்படியானால் இந்த பிரபஞ்சத்திடம் எப்படி கேட்க வேண்டும் அதற்கு என்று ஒரு ரகசிய மொழி இருக்கிறதா என்று கேட்டால், ஆம், நிச்சயமாக இருக்கிறது. அந்த மொழிதான் உணர்வுகளின் மொழி. அந்த மொழிதான் அதிர்வுகளின் மொழி. நமது முன்னோர்களும் ஞானிகளும் சித்தர்களும் இந்த பிரபஞ்சத்தின் இரகசியத்தை உணர்ந்தவர்கள். அவர்கள் சாதாரணமாக எதையும் கேட்பதில்லை. அவர்கள் பிரபஞ்சத்தோடு உரையாடும்போது ஒரு நுணுக்கமான முறையை கையாண்டார்கள். அந்த முறைதான் இப்போது நாம் பார்க்கப் போகும் அந்த 4 வார்த்தைகளில் அடங்கிய இருக்கிறது. இந்த 4 வார்த்தைகள் என்பது வெறும் சொற்கள் அல்ல. அவை உங்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்ட மந்திரக்கோள்கள். அந்த ரகசியமான 4 வார்த்தைகளை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கேட்கும் முறை தவறாக இருந்தால் உங்கள் உழைப்பும் உங்கள் நேரமும் வீணாகிவிடும். ஒரு அரசனிடம் சென்று பிச்சை கேட்பது போல நீங்கள் பிரபஞ்சத்திடம் வேண்டக்கூடாது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம். இந்த பிரபஞ்சமே உங்களுக்குள் இருக்கிறது என்ற பேருண்மையை நீங்கள் உணர வேண்டும். அந்த உணர்வோடு இந்த 4 வார்த்தைகளை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உங்கள் உடலில் இருக்கும் ஒவ்வொரு அணுவும் அந்த பிரபஞ்சத்தின் அலைவரிசையோடு இணைந்து கொள்ளும். அந்த நேரத்தில் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது ஒரு காந்தத்தைப் போல உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். இது ஈர்ப்பு விதியின் உச்சக்கட்ட ரகசியம். பலரும் இந்த ரகசியத்தை தெரியாமல் தங்களுக்கு வேண்டியதை அடைய முடியாமல் தவிக்கிறார்கள். அவர்கள் தங்களின் எண்ணங்களை சரியாக ஒருமுகப்படுத்த தெரிந்து கொள்வதில்லை. இப்போது அந்த 4 வார்த்தைகளை அறிமுகம் செய்வதற்கு முன் உங்கள் மனதை ஒரு நிமிடம் அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனெனில் இந்த வார்த்தைகள் உங்கள் ஆழ் மனதில் பதியப் போகின்றன. இவை உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் அனுபவித்த தோல்விகளையும் தடைகளையும் தகர்த்து எரியப் போகின்றன. நீங்கள் எதை அடைய விரும்பினாலும் அது பணமாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம் அல்லது மன அமைதியாக இருக்கலாம்.
எதற்கும் இந்த 4 வார்த்தைகளே அடிப்படையானவை. இந்த பிரபஞ்சம் எப்போதும் கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை வாங்குவதற்கு ஒரு பாத்திரம் தேவை. அந்த பாத்திரம்தான் உங்கள் மனநிலை. அந்த மனநிலையை செம்மைப்படுத்துவதுதான் இந்த 4 வார்த்தைகளின் வேலை. இந்த பிரபஞ்ச பேராற்றல் எப்போதும் தயார் நிலையில் இருக்கிறது. கதவுகள் திறந்தே இருக்கின்றன. ஆனால் நீங்கள் சரியான சாவியை பயன்படுத்த வேண்டும். அந்த சாவிதான் இப்போது நான் சொல்லப்போகும் அந்த உன்னதமான 4 மந்திர வார்த்தைகள். மக்கள் பொதுவாக ஒரு தவறு செய்கிறார்கள். அவர்கள் வருங்காலத்தை பற்றி பேசுகிறார்கள். எனக்கு இது கிடைக்கும் என்று சொல்றாங்கள். கிடைக்கும் என்பது ஒரு எதிர்கால செயல். அந்த எதிர்காலம் என்பது எப்போதும் வராத ஒன்று. நீங்கள் கிடைக்கும் என்று சொல்லும்போது பிரபஞ்சம் அது எப்பொழுதும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பொருளாகவே வைத்திருக்கும். அதாவது அது உங்கள் கைக்கு வந்து சேராது. அப்படியானால் நாம் எப்படி சொல்ல வேண்டும்? நாம் சொல்ல வேண்டிய விதம் முற்றிலும் வேறானது. அந்த நுட்பமான ரகசியத்தை தான் அந்த 4 வார்த்தைகள் உள்ளடக்கியுள்ளன. இந்த வார்த்தைகளை நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்லும்போது அதன் வீச்சு பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஏனென்றால் அந்த நேரத்தில் பிரபஞ்சம் அமைதியாக இருக்கிறது. உங்கள் குரல் தெளிவாக கேட்கிறது. அந்த பொன்னான தருணத்தில் இந்த 4 வார்த்தைகளை நீங்கள் உங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லும்போது உங்கள் விதியே மாறிவிடும். இப்போது அந்த 4 வார்த்தைகளை நோக்கி நாம் நகரப் போகிறோம். இவை உங்கள் வாழ்வின் இருளை போக்கி ஒளியை தரப்போகின்றன. இவை உங்கள் ஏழ்மையை விரட்டி செல்வத்தை சேர்க்கப் போகின்றன. இவை உங்கள் நோயை தீர்த்து ஆரோக்கியத்தை தரப்போகின்றன. இவை வெறும் வார்த்தைகள் அல்ல. உங்கள் உயிரோடு கலக்க வேண்டிய உயரிய மந்திரங்கள். அந்த 4 வார்த்தைகள் எவை என்பதை இப்போது பார்ப்போம். அந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லத் தொடங்கும்போது உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் ஒரு அதிசயத்தை நீங்கள் காணப் போகிறீர்கள். அந்த 4 சொற்களின் அறிமுகம் இதோ உங்கள் வாழ்வை மாற்ற காத்திருக்கிறது. அவை ஒவ்வொன்றும் ஒரு பொக்கிஷம். அவை ஒவ்வொன்றும் ஒரு பேராற்றல். அந்த மந்திர வார்த்தைகளை தெரிந்து கொள்ள தயாராகுங்கள். உங்கள் ஆழ் மனதின் கதவுகளை திறந்து வையுங்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு பதில் சொல்ல காத்திருக்கிறது. அந்த 4 வார்த்தைகளை இப்போது விரிவாக காண்போம். பிரபஞ்சத்தின் கதவுகளை திறக்கக்கூடிய முதல் மற்றும் மிக உன்னதமான மந்திரச் சொல் நன்றி என்பதாகும். அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் உங்கள் கண்கள் மெல்லத் திறக்கும் அந்த முதல் நொடியில் உங்கள் உதடுகளில் இருந்து வெளிவர வேண்டிய முதல் சொல் இதுவே. பலரும் காலையில் எழுந்தவுடன் அன்று செய்ய வேண்டிய வேலைகளைப் பற்றியும் தங்களுக்கு இருக்கும் சுமைகளைப் பற்றியும் நினைத்து கவலைப்படத் தொடங்குவார்கள். ஆனால் ஞானம் பெற்றவர்கள் முதலில் செய்வது தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த உயரிய வாழ்விற்காக நன்றி சொல்வதுதான். நன்றி என்பது வெறும் ஒரு சொல் அல்ல. அது ஒரு மகத்தான மனநிலை. அது ஒரு மிக உயர்ந்த அதிர்வு. நீங்கள் எப்பொழுது ஒரு விஷயத்திற்கு நன்றி சொல்கிறீர்களோ அப்பொழுது அந்த பிரபஞ்சத்திடம் நீங்கள் ஒரு செய்தியை சொல்கிறீர்கள். அதாவது, என்னிடம் இருப்பவை எனக்கு போதுமானதாக இருக்கிறது. நான் நிறைவாக இருக்கிறேன் என்ற அந்த நிறைவான உணர்வுதான் பிரபஞ்சத்தை உங்கள் பக்கம் ஈர்க்கும். நன்றி உணர்வு என்பது வறுமையை விரட்டும் ஒரு பேராயுதம். உங்களிடம் இப்போது என்ன இருக்கிறதோ அதற்கு நீங்கள் மனதார நன்றி சொல்லத் தொடங்கும்போது உங்களின் அதிர்வுகள் மாறத் தொடங்குகின்றன. இந்த அழகான புதிய விடியலுக்கு நன்றி. நான் சுவாசிக்கும் இந்த தூய்மையான காற்றிற்கு நன்றி. எனக்குள் துடிக்கும் இந்த இதயத்திற்கு நன்றி. என்னை சுற்றியிருக்கும் அன்பான உறவுகளுக்கு நன்றி என்று நீங்கள் ஒவ்வொன்றாக எண்ணி பார்க்கும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு தேஜஸ் பிறக்கும். பிரபஞ்ச விதிப்படி எதை நீங்கள் அதிகமாக கவனிக்கிறீர்களோ அது உங்கள் வாழ்வில் பெருகத் தொடங்கும். நீங்கள் குறைகளையே கவனித்துக் கொண்டிருந்தால் குறைகள் பெருகும். ஆனால் நீங்கள் உங்களிடம் இருப்பதை எண்ணி நன்றி கூறினால் அந்த நிறைவான விஷயங்கள் உங்கள் வாழ்வில் பல மடங்காக பெருகும். ஒருவர் தன்னிடம் இருக்கும் ஒரு சிறிய காசுக்காக மனதார நன்றி கூறும்போது அந்த பிரபஞ்சம் அந்த பணத்தை மேன்மேலும் பெருக்குவதற்கான வழிகளை திறக்கும். ஏனென்றால் நன்றி உணர்வு என்பது பிரபஞ்சத்தின் அலைவரிசையோடு மிக நெருக்கமான தொடர்புடையது. இந்த பிரபஞ்சம் ஒரு தாய் போன்றது. ஒரு குழந்தை தனக்கு கொடுத்த ஒரு சிறிய மிட்டாய்க்கு மகிழ்ச்சியுடன் நன்றி சொல்லும்போது அந்த தாய் இன்னும் அதிகமாக கொடுக்க விரும்புவாள் அல்லவா? அதே போலத்தான் இந்த பிரபஞ்ச பேராற்றலும் நீங்கள் காட்டும் நன்றி உணர்விற்கு பரிசாக இன்னும் பல அற்புதங்களை உங்கள் வாழ்வில் நிகழ்த்தும். அதிகாலை 4 மணிக்கு அந்த அமைதியான சூழலில் அமர்ந்து கொண்டு உங்கள் கைகளை இதயத்தின் மீது வைத்து நன்றி என்ற வார்த்தையை உச்சரிக்கும் போது உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லும் அந்த நன்றி அறிதலில் திளைக்கும். நன்றி சொல்வதற்கு உங்களிடம் பெரிய விஷயங்கள் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நீங்கள் இன்றைக்கு உயிரோடு இருப்பதற்கே முதலில் நன்றி சொல்ல வேண்டும். உலகில் எத்தனையோ பேர் இன்றைய விடியலை காணும் வாய்ப்பை பெறவில்லை. ஆனால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது என்று அர்த்தம். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற உங்களுக்கு ஒரு புதிய நாள் கிடைத்திருக்கிறது. இதற்காக நீங்கள் சொல்லும் அந்த ஒரு வார்த்தை உங்கள் ஒட்டுமொத்த நாளையும் ஒரு வெற்றிகரமான நாளாக மாற்றிவிடும். நீங்கள் எதைச் செய்தாலும் அதில் ஒரு தெளிவு இருக்கும். யாரிடம் பேசினாலும் அதில் ஒரு கனிவு இருக்கும். ஏனெனில் உங்கள் மனம் நன்றியால் நிறைந்திருக்கிறது. நன்றியால் நிறைந்திருக்கும் ஒரு மனதில்
பொறாமைக்கோ கோபத்திற்கோ அச்சத்திற்கோ இடமில்லை. இந்த நன்றி என்ற வார்த்தையை நீங்கள் ஒரு பயிற்சியாகவே செய்யலாம். காலையில் எழுந்தவுடன் படுக்கையை விட்டு இறங்குவதற்கு முன்பே குறைந்தபட்சம் 10 விஷயங்களுக்காக நன்றி சொல்லுங்கள். உங்களிடம் இருக்கும் ஆரோக்கியத்திற்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் திறமைகளுக்காக, உங்களை சுற்றியுள்ள இயற்கைக்காக என எதை வேண்டுமானாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் சொல்லச் சொல்ல உங்கள் ஆழ் மனதில் ஒரு மாற்றம் நிகழும். என்னிடம் எதுவுமே இல்லை என்ற எண்ணம் மறைந்து, என்னிடம் இவ்வளவு இருக்கிறதா என்று ஆச்சரியம் பிறக்கும். அந்த ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் தான் பிரபஞ்சத்தின் அருளை பெறுவதற்கான தகுதிகள். உங்கள் வாழ்வில் மானமாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான அற்புதங்களை நீங்கள் கவனிக்கத் தொடங்குவீர்கள். பிரம்ம முகூர்த்த வேளையில் நிலவும் அந்த அதீத பிராண சக்தியோடு உங்கள் நன்றி உணர்வு கலக்கும்போது அது ஒரு பெரும் ஆற்றலாக விண்வெளியில் பாய்கிறது. அந்த ஆற்றல் உங்களுக்கு தேவையான மனிதர்களையும் வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் காந்தம் போல இழுத்து வரும். நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது. நன்மைகள் உங்களை தேடி வரும். இதுதான் நன்றி அறிதலின் மகத்துவம். உனது சிறிய விதையிலிருந்து ஒரு மாபெரும் விருட்சம் தோன்றுவதைப் போல நீங்கள் விதைக்கும் இந்த நன்றி என்ற ஒரு சொல் உங்கள் எதிர்காலத்தை ஒரு சொர்க்கமாக மாற்றும் வல்லமை கொண்டது. இன்று முதல் உங்கள் நாளின் முதல் சொல்லாக, முதல் எண்ணமாக, முதல் உணர்வாக நன்றி என்பதை மாற்றிக்கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தின் பேரருள் உங்கள் மீது மழையாக பொழிவதை நீங்கள் உணர்வீர்கள். பிரபஞ்சத்தின் ரகசிய கதவுகளை திறக்கக்கூடிய இரண்டாவது மிக உன்னதமான மந்திர சொல் நம்பிக்கை என்பதாகும். நன்றி அறிதலுக்குப் பிறகு உங்கள் ஆன்மாவிலிருந்து எழ வேண்டிய மிக வலிமையான உணர்வு இதுவே. நம்பிக்கை என்பது ஏதோ ஒரு மேலோட்டமான எண்ணம் அல்ல. அது உங்கள் வாழ்வின் அஸ்திவாரம். அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் நீங்கள் பிரபஞ்சத்திடம் ஒரு கோரிக்கையை வைக்கும்போது அந்த கோரிக்கை நிறைவேறும் என்பதில் உங்களுக்கு எள்ளளவும் சந்தேகம் இருக்கக்கூடாது. சந்தேகம் என்பது ஒரு கரையானை போன்றது. அது உங்கள் எண்ணங்களின் வலிமையை மெல்ல மெல்ல அரித்துவிடும். நான் இதை கேட்கிறேன், ஆனால் இது நடக்குமா நடக்காதா என்று நீங்கள் ஒரு சிறுவினாடி யோசித்தால் கூட அந்த இடத்திலேயே ஈர்ப்பு விதி தனது செயல்பாட்டை நிறுத்திவிடும். பிரபஞ்சம் ஒருபோதும் அரைகுறை மனதுடன் இருப்பவர்களுக்கு தனது ரகசியங்களை வெளிப்படுத்துவதில்லை. அசைக்க முடியாத நம்பிக்கை என்பது ஒரு மலையை போன்றது. காற்று வீசினாலும் மழை பெய்தாலும் மழை எப்படி தனது இடத்திலிருந்து நகராமல் உறுதியாக இருக்கிறதோ அதே போன்ற ஒரு உறுதி உங்கள் மனதிற்குள் இருக்க வேண்டும். இந்த உலகத்தை படைத்து இயக்கும் அந்த பேராற்றல் எனக்கும் தேவையான அனைத்தையும் சரியான நேரத்தில் சரியாக தரும் என்ற அந்த ஆழ்ந்த உணர்வே நம்பிக்கை. நீங்கள் ஒரு விதையை மண்ணில் விதைத்த பிறகு ஒவ்வொரு மணி நேரமும் அதை தோண்டி பார்த்து முளைத்து விட்டதா என்று சோதிப்பதில்லை. அது முளைக்கும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் அதற்கு தண்ணீர் ஊற்றி அமைதியாக காத்திருக்கிறீர்கள். அதே போலத்தான் உங்கள் எண்ணங்களை அதிகாலை வேளையில் பிரபஞ்சத்திடம் விதைத்த பிறகு அது நிச்சயம் கைகூடும் என்ற முழுமையான அமைதியுடன் நீங்கள் இருக்க வேண்டும். அந்த அமைதிதான் உங்கள் நம்பிக்கையின் அடையாளம். பலர் கேட்கிறார்கள், நான் இவ்வளவு காலம் வேண்டுகிறேனே, ஏன் இன்னும் நடக்கவில்லை என்று. இதற்கு காரணம் அவர்களின் வேண்டுதலில் இருக்கும் பயமும் சந்தேகமும் தான். நீங்கள் பயத்தோடு ஒன்றை வேண்டினால் அந்த பயம் எதை நினைக்கிறதோ அதைத்தான் பிரபஞ்சம் தரும். ஆனால் நீங்கள் முழு நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது உங்கள் உடலில் ஒருவிதமான நேர்மறை அதிர்வுகள் உருவாகின்றன. அந்த அதிர்வுகள் பிரபஞ்சத்தின் பேராற்றலோடு இணைந்து ஒரு மகா சக்தியாக மாறுகின்றன. அதிகாலை 4 மணி என்பது பிரபஞ்சத்தின் அலைவரிசை மிகவும் தெளிவாக இருக்கும் நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் எனக்கு இது நடக்கும், பிரபஞ்சம் எனக்காக வேலை செய்கிறது, என் வாழ்வின் ஒவ்வொரு நகர்வும் அந்த பேராற்றலால் தீர்மானிக்கப்படுகிறது என்று நம்பும்போது உங்கள் ஆழ்மனம் அதை ஒரு கட்டளையாக ஏற்றுக்கொள்கிறது. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் பதற்றம் இருக்காது. ஒரு குழந்தை தனது தந்தையின் கையை பிடித்துக்கொண்டு நடக்கும்போது தனக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறதோ அதே போன்ற ஒரு நிம்மதி உங்கள் வாழ்விலும் மலர வேண்டும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியடையும் என்று நம்புங்கள். தோல்விகள் வந்தாலும் அவை உங்களை ஒரு பெரிய வெற்றிக்கு தயார்படுத்தும் படிக்கட்டுகள் என்று நம்புங்கள். பிரபஞ்சம் உங்களை ஒருபோதும் கைவிடாது. அது எப்போதும் உங்களுக்கு சிறந்ததையே வழங்க காத்திருக்கிறது. ஆனால் அதை வாங்குவதற்கு தேவையான தகுதியை இந்த நம்பிக்கைதான் உங்களுக்கு தருகிறது. நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள். நீங்கள் ஒரு வெற்றியாளர் என்று உங்களை நம்பினால் பிரபஞ்சம் உங்களை வெற்றியாளராக மாற்றும் சூழ்நிலைகளை உருவாக்கும். சந்தேகம் என்பது இருளைப் போன்றது. நம்பிக்கை என்பது ஒளியைப் போன்றது. ஒளி வந்தவுடன் இருள் எப்படி தானாகவே மறைகிறதோ அப்படியே நீங்கள் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளும்போது பயமும் கவலையும் உங்கள் மனதை விட்டு ஓடிவிடும். அதிகாலை வேளையில் கண்களை மூடி அமர்ந்து, இந்த பிரபஞ்சம் என் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளது, அது எனக்கு பொன்னான வாய்ப்புகளை வாரி வழங்குகிறது, என் பிரார்த்தனைகள் அனைத்தும் ஏற்கப்பட்டுவிட்டன என்று ஒரு தியானமாகவே இதை சொல்லுங்கள். அந்த சொல்லில் ஒரு உறுதி இருக்க வேண்டும், ஒரு வேகம் இருக்க வேண்டும்,
உங்கள் நம்பிக்கையின் ஆழம் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு விரைவாக உங்கள் ஆசைகள் நிறைவேறும். இது இயற்கையின் மாறாத விதி. நம்பிக்கை என்பது வெறும் கற்பனை அல்ல, அது ஒரு ஆன்மீக அறிவியல். உங்கள் எண்ணங்கள் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் அதிர்வடையும் போது அதே அலைவரிசையில் இருக்கும் முடிவுகளை நீங்கள் ஈர்க்கிறீர்கள். உங்கள் நம்பிக்கை குறையும் போது அந்த தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. எனவே அந்த தொடர்பை துண்டிக்காமல் எப்போதும் பிரபஞ்சத்தோடு இணைந்திருங்கள். எல்லாம் நன்மையாகவே முடியும் என்ற அந்த ஒரே ஒரு மந்திரச் சொல் உங்கள் வாழ்வின் அத்தனை துன்பங்களையும் போக்கும் வல்லமை கொண்டது. பிரம்ம முகூர்த்தத்தின் அந்த தெய்வீக அமைதியில் உங்கள் நம்பிக்கையை உரமேற்று வளருங்கள். அது ஒரு மகா புருட்சமாக வளர்ந்து உங்கள் வாழ்விற்கு நிழல் தரும். உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் அந்த பேராற்றலின் கரங்கள் உங்களை தாங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை முழுமையாக நம்புங்கள். அந்த நம்பிக்கை உங்களை ஒருபோதும் கைவிடாது. பிரபஞ்சத்தின் ரகசிய கதவுகளை திறக்கக்கூடிய மூன்றாவது மிக உன்னதமான மந்திர சொல் அன்பு என்பதாகும். நன்றி அறிதலும் நம்பிக்கையும் ஒரு மனிதனை தயார்படுத்தினால் அந்த மனிதனை பிரபஞ்சத்தோடு ஒன்றிணையச் செய்யும் ஒரு மகா சக்தியாக அன்பு திகழ்கிறது. அன்பு என்பது வெறும் உணர்ச்சி மட்டுமல்ல, அது இந்த அகிலத்தின் ஆகச்சிறந்த அதிர்வு. இந்த பிரபஞ்சம் முழுவதும் அன்பினால் பிணைக்கப்பட்டிருக்கிறது. அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் உங்கள் மனதிற்குள் நீங்கள் விதைக்க வேண்டிய மிக முக்கியமான விதை இந்த அன்புதான். முதலில் உங்களை நீங்கள் நேசிக்கத் தொடங்க வேண்டும். எவர் ஒருவர் தன்னை தானே முழுமையாக நேசிக்கவில்லையோ அவரால் இந்த பிரபஞ்சத்தின் பேரன்பை புரிந்து கொள்ள முடியாது. உங்கள் குறைகளையும் நிறைகளையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு உங்களை ஒரு அற்புதமான படைப்பாக கருதி உங்கள் மீது நீங்கள் செலுத்தும் அந்த அன்பு உங்கள் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் நேர்மறை ஆற்றலை நிரப்பும். நீங்கள் உங்களை நேசிக்கும் பொழுது உங்கள் மனதிற்குள் இருக்கும் வெறுப்பு, கோபம், பொறாமை போன்ற எதிர்மறை மேகங்கள் தானாகவே விலகத் தொடங்கும். அன்பு இருக்கும் இடத்தில் இருள் இருக்காது. அதிகாலை வேளையில் நீங்கள் அமைதியாக அமர்ந்து உங்களைச் சுற்றியுள்ள உலகம் முழுவதையும் அன்பால் தழுவுவது போல எண்ணி பாருங்கள். உங்களை சார்ந்திருப்பவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள் மட்டுமன்றி உங்களுக்கு தீங்கு செய்தவர்களையும் கூட அன்பால் மன்னிக்க பழகுங்கள். மன்னிப்பு என்பது அன்பின் மற்றொரு வடிவம். நீங்கள் ஒருவரை மன்னிக்க மறுக்கும்போது உங்கள் ஆற்றல் அங்கே தடைப்படுகிறது. ஆனால் நீங்கள் அன்போடு அனைவரையும் ஆசீர்வதிக்கும் போது உங்கள் மனதின் அலைவரிசை பிரபஞ்சத்தின் மகா அலைவரிசையோடு இணைந்து கொள்கிறது. பிரபஞ்சம் என்பது அன்பின் ஊற்று. நீங்கள் எவ்வளவு அதிகமாக அன்பை வெளிப்படுத்துகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக பிரபஞ்சம் உங்களை நோக்கி நன்மைகளை வாரி வழங்கும். அன்பு என்பது ஒரு காந்தம் போன்றது. அன்பான மனிதர்களை நோக்கியே வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் ஓடி வருகின்றன. ஒரு மனிதன் வெறுப்போடும் கசப்போடும் ஒரு செயலை செய்யும்போது அதில் வெற்றி கிடைப்பதில்லை. ஆனால் அதே செயலை மிகுந்த அன்போடும் அர்ப்பணிப்போடும் செய்யும்போது அங்கே அதிசயங்கள் நிகழ்கின்றன. அதிகாலை 4 மணிக்கு நீங்கள் விழிக்கும்போது உங்கள் மனதில் நான் இந்த உலகத்தை நேசிக்கிறேன், இந்த உலகம் என்னை நேசிக்கிறது என்ற எண்ணத்தை ஆழமாக பதிய வையுங்கள். உங்கள் எதிரில் இருப்பவர்களை ஒரு ஆன்மாவாக பார்க்க பழகுங்கள். எவரிடமும் எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி நீங்கள் காட்டும் அந்த தூய்மையான அன்பு உங்களுக்குள் ஒரு தெய்வீக தன்மையை உருவாக்கும். அந்த தெய்வீக நிலையில் நீங்கள் எதை கேட்டாலும் அது உடனடியாக நிறைவேறும். ஏனெனில் அன்பு இருக்கும் இடத்தில் பிரபஞ்சம் மறுப்புச் சொல்வதே இல்லை. அன்பு என்பது ஒரு மொழியற்ற தொடர்பு. விலங்குகள், செடி, கொடிகள், ஏன் உயிரற்ற பொருட்கள் கூட அன்பின் அதிர்வுகளுக்கு செவி சாய்க்கின்றன. நீங்கள் அன்போடு ஒரு செடிக்கு தண்ணீர் ஊற்றும்போது அது வேகமாக வளர்வதை பார்க்கலாம். அதே போலத்தான் உங்கள் இலக்குகளையும் உங்கள் கனவுகளையும் நீங்கள் அன்போடு அணுக வேண்டும். உங்கள் கனவை ஒரு பாரமாக நினைக்காமல் அதை ஒரு காதலியாகவோ அல்லது ஒரு குழந்தையாகவோ எண்ணி நேசிக்கத் தொடங்குங்கள். அந்த அன்பான அணுகுமுறை உங்கள் போராட்டங்களை எளிதாக்கும், தடைகளை தகர்க்கும். அன்பு என்பது ஒரு பேராயுதம். கோபத்தால் சாதிக்க முடியாதவற்றை அன்பால் மிக எளிதாக சாதித்து விடலாம். அதிகாலை வேளையில் உங்கள் இதயம் திறந்திருக்க வேண்டும். அங்கே எவ்வித கசப்பும் இருக்கக்கூடாது. தூய்மையான அன்பின் அதிர்வுகள் உங்கள் உடலில் இருந்து வெளிப்படும்போது நீங்கள் ஒரு ஒளிமயமாக மாறுகிறீர்கள். வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு காரணம் அன்பின்மைதான். நோய்கள் கூட அன்பு குறைபாட்டினால் தான் ஏற்படுகின்றன என்று ஆன்மீகமும் அறிவியலும் சொல்கின்றன. உங்கள் உடல் உறுப்புகளை நீங்கள் அன்போடு கவனிக்கும் போது அவை சிறப்பாக செயல்படுகின்றன. உங்கள் தொழிலை நீங்கள் அன்போடு செய்யும்போது அது லாபகரமாக மாறுகிறது. இந்த பிரபஞ்சத்தில் நிலவும் சகல ஜீவராசிகளும் ஏதோ ஒரு வகையில் உங்களோடு தொடர்புடையவை என்பதை உணர்வதே உண்மையான அன்பு. அந்த ஒருமைப்பாட்டு உணர்வு அதிகாலை வேளையில் மிக எளிதாக கைகூடும். அந்த பேரமைதியில் நீங்கள் உலகிற்காக வேண்டும், அனைவரும் நலமுடன் இருக்கட்டும், அனைவரும் இன்புற்று இருக்கட்டும் என்று நீங்கள் சொல்லும் அந்த ஒரு வரிகோடி மந்திரங்களுக்கு சமமானது. பிறருக்காக நீங்கள் காட்டும் அந்த அன்பு உங்கள் வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான நன்மைகளை தானாகவே கொண்டு வந்து சேர்க்கும். எனவே இந்த மூன்றாவது மந்திரச் சொல்லான அன்பை உங்கள் வாழ்வின் மூச்சாக மாற்றிக்கொள்ளுங்கள்.
எதையும் வெறுக்காதீர்கள், எவரையும் தூற்றாதீர்கள். உங்கள் மனதை ஒரு மலரைப் போல மென்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மென்மையில்தான் பிரபஞ்சத்தின் வல்லமை அடங்கியிருக்கிறது. அன்பு என்பது ஒருபோதும் தோற்பதில்லை. அது காலத்தையும் கடந்து நிற்கும் ஒரு பேராற்றல். பிரம்ம முகூர்த்தத்தின் அந்த தூய வேளையில் அன்பால் உங்கள் ஆன்மாவை நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஈரப்பதம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் வாடாத மகிழ்ச்சியை தரும். நீங்கள் அன்பாக மாறும்போது இந்த முழு பிரபஞ்சமே உங்கள் வசப்படும். உங்கள் அன்பின் அதிர்வுகள் பெண்ணை தொட்டு உங்களுக்கு வேண்டிய அத்தனை செல்வங்களையும் செல்வாக்கையும் உங்கள் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கும். இதுவே அன்பின் ரகசியம். பிரபஞ்சத்தின் ரகசிய கதவுகளை திறக்கக்கூடிய நான்காவது மற்றும் மிக முக்கியமான இறுதி மந்திர சொல் வெற்றி என்பதாகும். இதை இன்னும் ஆழமாக சொல்லப்போனால், நான் சாதிப்பேன் அல்லது நான் ஏற்கனவே சாதித்து விட்டேன் என்ற அந்த ஆணித்தரமான உறுதிமொழிதான் உங்கள் வாழ்வின் தலையெழுத்தை மாற்றப்போகும் கடைசி திறவுகோல். அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் நீங்கள் நன்றி அறிதலோடு எழுந்து நம்பிக்கையோடு பிரபஞ்சத்தை நோக்கி திரும்பி அன்பால் உங்கள் இதயத்தை நிரப்பிய பிறகு உங்களை நீங்களே ஒரு வெற்றியாளராக அறிவிக்க வேண்டிய தருணம் இது. வெற்றி என்பது ஏதோ எதிர்காலத்தில் கிடைக்கப் போகும் ஒரு கனி அல்ல. அது இப்போதே, இந்த நொடியே உங்கள் மனதிற்குள் மலர வேண்டிய ஒரு உணர்வு. நீங்கள் ஒன்றை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கும் அதை அடைந்துவிட்டதாக உணர்வதற்கும் இடையே ஒரு பெரிய நுட்பமான வேறுபாடு இருக்கிறது. அந்த வேறுபாட்டை உணர்வதில்தான் பிரபஞ்சத்தின் ரகசியமே அடங்கியிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்திற்கு எதிர்காலம் என்பது கிடையாது. அதற்கு தெரிந்ததெல்லாம் நிகழ்காலம் மட்டும்தான். நீங்கள் எனக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொன்னால் அந்த வெற்றி எப்போதும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒன்றாகவே தள்ளிப் போய்க் கொண்டிருக்கும். ஆனால் அதிகாலை 4 மணி அளவில் உங்கள் ஆழ் மனதின் கதவுகள் அகல திறந்திருக்கும் போது, நான் ஒரு வெற்றியாளன், நான் நினைத்ததை சாதித்து விட்டேன், என் இலக்கு என் வசமாகிவிட்டது என்று நீங்கள் உறுதியாக சொல்லும்போது உங்கள் ஆழ்மனம் அதை ஒரு உண்மையாக ஏற்றுக்கொள்கிறது. ஒருமுறை உங்கள் ஆழ்மனம் அதை உண்மை என்று நம்பிவிட்டால், உங்கள் உடலும் உங்கள் அறிவும் உங்கள் சூழ்நிலைகளும் அந்த வெற்றியை உங்கள் நிஜ வாழ்க்கையில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு ஓயாமல் உழைக்கத் தொடங்கும். இது ஒரு காந்த ஈர்ப்பு விசை போன்றது. நீங்கள் எதை அடைந்துவிட்டதாக பெருமிதத்தோடு உணர்கிறீர்களோ அதை நோக்கி இந்த பிரபஞ்சம் உங்களை இழுத்துச் செல்லும். வெற்றி என்ற வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உங்கள் உடலில் ஒரு மின்சாரம் பாய்வதைப் போன்ற ஒரு சிலிர்ப்பு ஏற்பட வேண்டும். அந்த பெருமிதம் உங்கள் முகத்தில் தெரிய வேண்டும். நீங்கள் அடைய விரும்பும் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது ஒரு பெரிய பதவியாக இருக்கலாம், கை நிறையை சம்பாதிக்கும் பணமாக இருக்கலாம், அல்லது ஒரு கலைத்துறையில் நீங்கள் பெற வேண்டிய புகழாக இருக்கலாம். அந்த இலக்கை நீங்கள் எட்டிவிட்டீர்கள், மக்கள் உங்களை பாராட்டுகிறார்கள். உங்கள் கனவு இல்லத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற காட்சியை உங்கள் மனக்கண்ணில் விரிவாக ஓடவிடுங்கள். அந்த வெற்றி காட்சியை அதிகாலை வேளையில் நீங்கள் காணும்போது உங்கள் மூளையில் இருக்கும் நரம்புகள் அந்த வெற்றிக்கான பாதையை செப்பனடுகின்றன. தோல்வியை பற்றிய சிறு சிந்தனை கூட அந்த நேரத்தில் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு சிங்கத்தைப் போல கம்பீரமாக உங்களை உணர வேண்டும். நான் சாதிப்பேன் என்ற இந்த வார்த்தை உங்கள் இரத்தத்தில் கலக்க வேண்டும். உலகம் உங்களை ஒருவேளை சாதாரணமானவனாக பார்க்கலாம். ஆனால் அதிகாலை வேளையில் நீங்கள் மட்டும்தான் அந்த பிரபஞ்சத்தின் முன் நிற்கிறீர்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த தடையும் இல்லை, எந்த விமர்சனமும் இல்லை. நீங்கள் ஒரு மகாசக்தி படைத்த மனிதன் என்ற உண்மையை உங்களுக்கு நீங்களே போதித்துக் கொள்ளும் நேரம் இது. வெற்றியின் அதிர்வுகள் உங்கள் சுவாசத்தில் கலக்க வேண்டும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு மூச்சும் வெற்றி 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 என்றே ஒலிக்க வேண்டும். இந்த பெருமிதம் உங்கள் அகங்காரத்தை காட்டக்கூடாது. மாறாக உங்கள் ஆத்மாவின் வலிமையை காட்ட வேண்டும். ஒரு விதையினுள் ஒரு மாபெரும் மரம் ஒளிந்திருப்பதைப் போல உங்களுக்குள் ஒரு மகா வெற்றி ஒளிந்திருக்கிறது. அதை தட்டி எழுப்ப வேண்டியது இந்த 4 வார்த்தைகளின் வேலைதான். பெரும்பாலான மனிதர்கள் தோற்றுப் போவதற்கு காரணம் அவர்கள் தங்களை தோற்றுப்போனவர்களாகவே கற்பனை செய்து கொள்வதுதான். ஆனால் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த 4வது வார்த்தையை உச்சரிக்கும் போது உங்கள் தோல்வி மனப்பான்மை வேரோடு பிடுங்கி எறியப்படும். ஒரு வெற்றியாளன் எப்படி நடப்பானோ, எப்படி பேசுவானோ, எப்படி சிந்திப்பானோ அதே போல நீங்கள் இப்போதே மாற வேண்டும். அந்த மாற்றம்தான் பிரபஞ்சத்திற்கு நீங்கள் கொடுக்கும் சமிக்ஞை. இவன் தயாராகிவிட்டான், இவனுக்கு உரிய வெற்றியை தந்துவிடு என்று பிரபஞ்சம் ஆணை பிறப்பிக்கும் தருணம் இது. உங்கள் எண்ணம், சொல், செயலாகிய 3ஐயும் இந்த வெற்றி என்ற புள்ளியில் இணைத்து விடுங்கள். தடைகள் வரும்போது அவற்றை பார்த்து பயப்படாமல் அவை உங்களை இன்னும் வலிமையாக்க வந்த சவால்கள் என்று கருதி வெற்றி என்ற இலக்கை நோக்கி துணிச்சலோடு முன்னேறுங்கள். இந்த 4 வார்த்தைகளையும், அதாவது நன்றி, நம்பிக்கை, அன்பு மற்றும் வெற்றி ஆகியவற்றை ஒரு சங்கிலி போல இணைத்து அதிகாலை வேளையில் உங்கள் மனதிற்குள் ஓடவிடுங்கள். இது உங்கள் வாழ்வின் ஒரு அங்கமாக மாறும்போது நீங்கள் ஒரு சாதாரண மனிதனாக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் ஒரு நடமாடும் அற்புதமாக மாறுவீர்கள். உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு சக்தி பிறக்கும். உங்கள் பார்வைக்கு ஒரு தீட்சணியம் கிடைக்கும். இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கும். இந்த 4 வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தினால் இமயம் கூட உங்கள் காலுக்கு கீழே வரும். எனவே அதிகாலை விழித்திருங்கள். இந்த மந்திரங்களை சுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையை
ஒரு மகா காவியமாக மாற்றுங்கள். வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கமே இருக்கும். இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றல் எப்போதும் உங்கள் துணை நிற்கும். வெறும் 1% மக்கள் மட்டுமே இதை தொடர்ந்து செய்கிறார்கள். அவர்கள் இன்று உச்சத்தில் இருக்கிறார்கள். நீங்களும் அந்த பட்டியலில் இணைய தயாரா? 21 நாட்கள் இதை தொடர்ந்து செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றத்தை நீங்களே காண்பீங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.